அப்படி இருக்க இதையெல்லாம் கண்ணுகட்டி செல்லக்கூடாது, சமூகம் செல்லவே கூடாது. ஆண்டவா, ராமருக்கு சத்தியம் செல்லும் போது எண்ணச்சக்க நேரம் வரம் இருப்பானா இல்ல போகாம இருப்பானா? இதெல்லாம் சகனமா ஆண்டவா? இதெல்லாம் சகனம் இல்லை. கொடுத்த மறக்கால் இல்லை என்றால் புறப்படுங்கள் சத்தியம் செய்ய வேண்டும். ஓஹோ, சரி, அப்படியே புறப்படுவோம். இப்போ இடை குழுங்க என்ன ஆச்சரியம்! அதோ பார்த்தாலே சற்று தொலைவில் இருக்கக்கூடிய அந்த அதோட இந்த கோதாபுலியூர் கரை கருகாவில் உள்ள கொடை ஆராமர்த்தனே யாரோ அன்னவர்கள் கும்பலாக கூடியிருக்கிறார் அல்லவா? முன்பாக சென்ற அன்னவர்கள் யாருடன் கவனிக்க வேண்டும். நான் பின்பற்றி அசுவத்தில் சவாரி செய்து வருகிறேன். இப்போ எழுந்தார் இடை குழுங்க பொன்னர் 70 தீர்மானம் வைக்கிறது. பஞ்சாயத்து பண்றவங்க. சரி, பஞ்சாயத்து பண்றவங்க. வழக்கு என்ன மாதிரி வழக்கெல்லாம் பேசுவீங்க? ஏங்க வழக்கு பேசு, நான் பேசுவேன் பாருங்க. எப்படி? இப்ப நீங்க பெட்டிக்காரர், நீங்க 2 ரூபா கொடுக்குறீங்க. ஏங்க ஏங்க இப்ப நீங்க 2 ரூபா கொடுக்குறீங்க, பிரதன்காரர் 3 ரூபா கொடுக்குறாரு. எங்க தெரியுமா திருப்பி சொல்லுங்க? எப்படி? 3 ரூபா கொடுத்தாரு பாத்தியா? ஓஹோ, திருப்பி சொல்லுவியா? ஆமா. சரி சரி. எங்க இப்ப இப்படிதாங்க பெரிய வழக்கு என்கிட்ட வந்துச்சுங்க. பெரிய வழக்கு என்கிட்ட வந்துச்சுங்க. சரி, என்ன தெரியுமாங்க? என்ன வழக்கு? ஒருத்தருக்கு பாருங்க 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி வச்சுட்டு சண்டை சச்சரவு ஒண்ணும் முடியல, சமாளிக்க முடியல. சரி, புருஷகார் அங்க போனா 2வது பொண்டாட்டி அவங்க சம்பாரிச்சு பாருயா. அப்படி அங்க என்ன வாங்கிட்டாரு இல்ல இது இல்ல பெரிய பண்ணுவாங்க சண்டை. அது இல்ல இது இல்ல எது இல்ல காய் தக்காளி அது இல்ல. வீட்டுல ஆத்தா இருக்குது பேசாம. ஆமா ஆமா, போட்டு வந்துருங்க. இங்க பாருங்க, ஒருத்தருக்கு 2 பொண்டாட்டி என்கிட்ட பஞ்சாயத்து வருது. சரி, நான் பஞ்சாயத்து பேசுறது அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு போச்சு. எப்படி பேசுறீங்க? ஆமாண்ணே, நான் பஞ்சாயத்து பேசுறது முடிஞ்சு போச்சு. எப்படி பேசுறீங்க? புடிச்சு விட்டீங்க. ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி. சரி, தம்பி வா, பொண்டாட்டி 2 பொண்டாட்டி கூட்டி வா. 2 பொண்டாட்டி தானே? ஆமா. ஒரு பொண்டாட்டியா நீ கூட்டி போ. சரி, இன்னும் யாரு இருப்பா? இன்னொரு பொண்டாட்டி இருக்கு. இன்னொரு பொண்டாட்டி இருக்குமில்ல? ஆமா, அது அப்படியே நான் கூட்டிட்டு வந்து. ஓ, அதான் உங்க வீட்டுல இருக்குதா? இப்ப பாரு சந்தோஷமா இருக்கா. ஓஹோ, பரவாயில்ல. என்னது? இல்ல நீ பேசுறேன். இல்ல
இல்ல இப்பப்பா சரி யாரோ வர்ற மாதிரி இருக்குது சரி யாரு வர்றாங்கன்னு பாப்பான் ஏனே எனக்கு ஒரு வழக்கு பேச முடியுமா என்னங்க சொல்லுங்க எனக்கு எங்க அக்காவுக்கு பங்கு பிரச்சனை பங்கு மொத்தம் 5 ஆடு 5 ஆடு அது கரெக்டா பிரிக்கிறேன் ஆட்டை வெட்டக்கூடாது ஆடு சாவக்கூடாது அது நாளைக்கு பேசிக்கலாம் பேசிக்கலாம் வர்றவங்கள பாருங்க ஆமா அது ஏன்னா வர்ற மாதிரி இருக்குது பாருங்க வர்ற மாதிரி இருக்குது சரி யாருன்னு பாப்பான் ஐயா காவலர் சாமி வணக்கம் வணக்கம் இருங்க சாமி நீங்க பேசாதீங்க ஐயோ ஐயா காவலர் நீங்க பேசாதீங்க உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்க வாங்க ஐயோ சாமி நீங்க பேசாதீங்க காவலர் எதுவும் பேசக்கூடாது பேசுறீங்க பேசாதீங்க சாமி சலுப்பு நிறுத்துங்க எதுவும் பேசாதீங்க இல்ல ஊமையா தொடச்சு விட்டுக்கிறேன் இல்ல ஊமையாங்க இருங்க தொடச்சு விடுங்க தண்ணி வேற இல்லையா ஐயா காவலர் எங்க பேசாது இருங்க எங்க இருங்க நீங்க இருங்க எங்க பாட்டா தெரியல இருங்க நான் மேலாசம் வாங்க சக்கரம் திருக்கோணம் ஆறுதல் மணிக்கோணம் மாணிக்க சட்டாட்டம் சிம்போல் ஆசாரி என்பவர் யாரு செம்புகளா ஆசாரி எங்க முன்னாடி சொல்லக்கூடாதா முன்னாடி சொல்லாம சொல்லக்கூடாது அந்த விளையாட்டாளப்பட்ட பொன்னாடுகளை சரி நான் ஒரு மரக்காலை விட்டேன் சரிங்க நான் கொடுத்த மரக்கால் 1000 இல்லை 2000 இல்லை சரி 12000 பொன்னாளி மரக்காலை கொடுத்தேன் 12000 திரவேற்றி செய்த பொன்னாளி மரக்கால் சரி ஆனா வாங்கி வைத்து விட்டு அதிகாலை கொட்டமுத்து அளக்கிட்ட கொத்த மரக்காலை கொடுத்தார் கொட்டமுத்து அளக்கக்கூடிய கொத்த மரக்கால் கொடுத்துட்டாரு அதன் கலை எங்க கொடுத்தாரா பொண்ணு அந்த ஒரு வாதாடி வன்முறைத்து வடதேசம் இல்லாமல் சத்தியம் அளிச்சு சரி தாங்கள் இந்த போதாமல் இருக்கிற மனம் நீங்கியது இந்த நாயத்தை பச்சாய் உதவி சரிங்க பொண்ணாண்டு விட்ட கொடுத்துட்டாங்களா கொடுக்கலையா நான் கொடுத்த மரக்கால் கொடுக்கலப்பா அப்படியா ஆமா சரி நீங்க பொண்ணாண்ட விட்ட கொடுக்கவா அவரு கொடுத்துட்டாப்புல அதே நீங்க என்கிட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சரி நான் அப்பயே வாங்கிட்டு அப்பயே இல்லைன்னு சொல்லியிருப்பேன் அதோட பெரிய மோசக்கார மாதிரி இருக்குது புதுல வராது நான் குறுக்கோலைய போடுச்சு அப்படியா நான் அப்பதான் நேரா போய் பழக்கம் இல்லப்பா ஆமா ஐயோ நீ குறுக்கு சந்தது போராடி தெரியும் ஆனா ஒரு வர தூரில சட்டாபர்கள் சரி ரவுடி பையன் யார் ரவுடி பையன் ரவுடி பையன் மோசக்காரன் வரிச்சு நான் பாத்துக்கிறேன் சரி ரவுடி பையன் வரிச்சு பேசுகிறேன் மோசக்காரன் வரிச்சு பாட வராசு இப்போ பாட்டு வழக்குகள் பேசிய எல்லோரும் கூடியிருக்க வழக்குகள் பேசிய உத்தமர் எல்லோரும் கூடியிருக்க வழக்குகள் பேசிய நாட்டங்கள் எல்லோரும் கூடியிருக்க என்ன ஆச்சரியம் இதோ இந்த கொடை ஆலமரத்தனில் அமர்ந்து கொண்டு காரணமானெல்லாம் ஒன்றாக கூடி எங்களை பற்றி கேவலமான வார்த்தைகள் சொன்னார்கள் ஒன்னர் அகடிக்காரன் சங்கர் மோசக்காரன் அத்தான் இழிவானும் என்பது எங்களை பற்றி கேவலமான சொன்ன சொற்கள் என் செவியால் கெட்டதே இருந்தாலும் அருகிலே சென்று நன்றாக கவனிக்க வேண்டும் அவர்களை அடே காரணரை காதலனே சற்று முன்பாக எங்களை பற்றி ஏன் கேவலமான வார்த்தைகள் சொன்னீர்கள் நீங்கள் ஐயோ நீ போச்சு ஒண்ணு சாமி ஐயோ பொண்ணு சங்கர் நல்லா இருக்காரு சாமி தங்காரு வேற பாக நல்லா இருக்காரு அடே பச்சோதி மனிதர்களே இப்போ நீங்கள் எங்களை பற்றி கேவலமான வார்த்தை சொல்லவே இல்லையா
உங்களுக்கு நான் அங்க இருக்கு சொல்றேன். நிச்சயமாக ஆமாங்க சொல்லுங்க. உண்மையாக சொல்லுங்க. சத்தியமாக சத்தியமாக. அப்படி நீ ஒரு கால் எங்களை பற்றி ஈனமான வார்த்தைகள் சொல்லி இருந்தால் சரி. இதோ உங்கள் தலைக்கு மேல இருக்கக்கூடிய கொடை ஆழமாகப்படுப்பாது. சரி. அடியோடு சாய்ந்து உங்கள் தலைமையில விழுக போதுமார்கள் இப்போது. சரிங்க பாப்பா. இப்போது என்ன வார்த்தை சொல்ல இந்த ஆழமரவடிக்கு மேல் விழுக. என்ன வார்த்தை சொல்ல இந்த ஆழமரவடிக்கு மேல் விழுக. இப்போது என்ன வார்த்தை சொல்ல கூட ஆழமரவடிக்கு மேல் விழுக. ஆழமரவடிக்கு மேல் விழுக. ஐயோ செப்பகலாம் புறப்படுவோம், சத்தியத்துக்கு புறப்படுவோம். இது உனக்கே நியாயமா இருக்குதா? என்ன கூறுகிறாய் செப்பகலாம்? நாம் இருவரும் வடநாட்டு கோட்டை விட்டு வரும்போது எத்தனை சகலங்கள் ஏற்பட்டது. அந்த சகலமெல்லாம் நன்னா இருக்கிறது சொல்லிவிட்டு இதை மட்டும் வேண்டாம் கெடுதலை கெடுது என்று கூறுகிறாயே. அத்தனை விலங்குகள் பறக்கும் பட்சிகள் வாயிலாத சீவங்கள் அன்மையை பார்த்தால் நம்மளை போன்ற மனிதர்கள் இந்த சகலத்தோடு சத்தியம் சென்றால் சத்தியமே பொய்யாகிவிடும். எடுத்து விடுதான் செல்ல வேண்டும். என்ன ஆண்டவரே, நாம் இருவரும் முன்பாக கண்ட சகலம் எல்லாம் பறக்கும் பட்சிகள், மிருக ஜாதிகள், வாய் பேசாதவர்கள். இன்னவரும் வாய் பேசக்கூடிய மனித படைப்பு படைத்த 6 அறிவு படைத்த மனித ஜீவர்கள் இதைத்தான் எடுத்துவிட்டு செல்ல வேண்டும். இல்லை என்றால் சத்தியத்திற்கு பங்குபதம் கொள்கின்றாய். இது ஆச்சரியமான வார்த்தை. சரி அகட்டும். இப்போது அதையும் நான் செய்து விடுகிறேன். இதோ நான் இட்ட சாபத்தை வாளால் அகற்றி விடுகிறேன். இப்ப கவனாரிய பொன்னாருமே அந்த கத்திமுடையத்திடவே அந்த கத்திமுடையத்திடவே அடே காதலரை, இப்போது பார்த்தீரா, நான் இட்ட சாபத்தால் நீங்கள் அனைவரும் ஆண்டு மடிந்து மண்ணோடு போய்விட்டீர்கள். ஆனால் மனித அபிமானப்பட்டு நான் இட்ட சாபத்தை என் பட்டா வாழால் அகற்றிவிட்டேன். இனியாவது புத்தியோடு வாழ வேண்டும். போய் வாருங்கள். ஆமாமா, நீங்க சாபம் விட்டீங்களாமா? அடுத்த உடனே மேல விழுந்துச்சாமா? ஆமா. என் பையனை ஆட்டுக்கார தலை வெட்டி விட சொல்லிட்டு தாவ வெட்டி விட சொன்னேன். சரி சரி. அது கீழே விழுகாம அந்த காத்துல தொங்கிட்டு இருந்துச்சு. ஆஹோ. காத்து சூறாவளி காத்து வேகமா அடிச்சிருக்குது. அந்த காத்துல விழுக சாபம் விட்டாராம நம்ம மேல விழுகுது. இல்லைங்க கெட்ட முத்தியதை கேடு கட்ட மதியில்லை உங்களுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு மீண்டும் ஒரு சாபத்தை விட போகிறேன். ஏங்க இருங்க, நல்ல பெரிய சேவலா கொடுங்க. நெஞ்சு வலிக்க நல்ல வெட கோலையை பார்த்து கொடுங்க. நல்ல சேவலா இல்லை, நீ நினைக்கும் சேவல் அல்ல. இந்த ஆண்டவர் விடக்கூடிய சாபமாகப்பட்டது என்னவென்றால், உங்கள் வம்சத்தில் ஆணாக பிறந்த அனைத்து பேர்களும் கூடி கொண்டு சப்பானாகத்தான் பிறப்பீர்கள். ஆனால் பெண்ணாக பிறந்தவர்கள் மட்டும் என் உத்தமாபத்தின் ஒரு சொல்ல வாசகம் அருக்கடை நல்ல தங்கை போல் இருப்பார்கள். போய் பாருங்கள். நீங்கள் எங்கே இருந்து வாழ வேண்டுமானால் மதுக்கரைக்கு கிழக்கே வந்தால் உங்கள் குடி அடியோடு மொழி போய்விடும். ஆகையால் மதுக்கரைக்கு மேற்க சென்று வாழ வேண்டும். சிம்பகலம், உன்னுடைய வார்த்தைக்கு இணங்கி 8 சாபத்தையும் எடுத்து விட்டேன். இருந்தாலும் இன்னும் சற்று தொலைவில் தான் இருக்கின்றது. வெற்றி வேளாக்குளம் புறப்படுவோமா? இப்போ நாம் இருவரும் காலா வெள்ளங்குளம் கரை வந்து விட்டோம் அல்லவா? ஆனால் நான் இந்த கரைதனில்
அடே செம்புகளும் நேற்று தினம் என் கருத்தில் கொடுத்த மரக்கால் எந்த மரக்கால் தானடா நீ சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு சென்று வா என்று கூறுகிறேன். ஏற்றுக்கொள்வாயா? எந்த கூட்டு போய் சத்தியம் செய்வேன். எந்த வார்த்தை அங்கே சொல்லியிருக்கிறான். இங்க வளநாட்டிலே சொல்லியிருக்கிறான். செம்புகளும் கரையில் சத்தியம் செய்திருந்தா ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். நீ அங்க என்ன சொன்ன? நீ எங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த கரல கட்டப்பட்ட வெள்ளா குலக்கடவுளோட செம்புகளும் குமரியில் சத்தியம் செய்தார். இந்த வெள்ளா குலத்துக்காரம் என்று ஆவாரவாடி பூமதி சாட்சியாகும், உன்னுடைய மாதாபித சாட்சியாகவும், சுனில் 33 தேவாதேவி சாட்சியாகவும், இதுதான் ஒரு மரக்கல் தெரிவித்தா இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. தாங்கள் வரலாற்றில் தெரிவித்த பிரகாரம் 14 மணி நடுக்குமணி வெங்கக்கல் குமரி ஆணைக்கு குதிரைக்கு அண்டாத 60 அடி தண்ணீரில் உட்கொண்டு விடுவது வந்தால் மரக்கல் என்று ஏற்றுக்கொள்வேன். செம்புகளும் என்ன கூறுகிறாய்? ஆண்டவரே, இந்த ஏழை கரிமேல் என்று சத்தியம் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். தாங்கள் வளநாட்டு கோட்டையில சொன்ன வாக்கு பிரகாரம் இந்த வெள்ளாங்குளத்தூர் கரையிலே 16 குமளி நடுக்குமளி வெங்கக்கல் குமளியில் உட்குமளி புகுந்து பிறகு வழியாக தண்ணீர் நீந்தி வந்து சத்தியம் செய்து கொடுத்தால் தான் என்னுடைய மரக்காலனை ஏற்றுக்கொள்வேன். ஆண்டவா மன்னவா என்று கூறிவிட்டாய். ஆகட்டும் செம்புகளும், நான் உனக்கு இட்ட வாக்கு பிரகாரமே சத்தியத்தை வெற்றிகரமாக முடித்து வருகிறேன் இப்போது. ஆனால் நான் ஏறி வந்து அசுவமாகப்பட்டது அதோ அந்த ஆலமரத்தில் கட்டிக்கிட்ட பார்த்தாயா? நன்றாக பார். தெரிகிறதா? அந்த அசுவத்தை ஒரு கண்ணும் இந்த ஆண்டவர் செய்யக்கூடிய சத்தியத்தை ஒரு கண்ணும் நீ நன்றாக பார்த்து நிறைகுறை சொல்ல வேண்டும். இப்போது செய்து தருகிறேன். சிவசிவா பரமேஸ்வரா, என்ன சோதனை! கவிட சூது வஞ்சக மரியாதை கவிடர் குலத்திலே நான் பிறந்து பொறுமை பொறுத்த பொன் ஆண்டவர் என்று பேரும் புகழோடு இந்த 56 நாடை புகழும் அளவுக்கிறார். இந்த நெளிவு நாட்டு கோட்டையில் ஒரு சிற்றரசனாக பேரும் புகழோடு வாழ்ந்திருக்கும் தன்னத்தில் இந்த சதிகார தட்டான என்னிடத்தில் ஒரு மரமரக்காலை கொடுத்துவிட்டு பொன் மரக்கால் என்று வாதாடி வம்புகள் பேசி எத்தனையோ சகனங்களால் கண்டு கழித்து பிடிவாத காரணமாக இந்த வடதேசமாக வெள்ளாங்குளம் சத்தியம் அழைத்து வந்துவிட்டார். பாவி, அந்த பாவிக்கு நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஏரி கரவேல் என்று நான் 4 திசை ஏறிட்டு பார்க்கும் போது என்ன காரணமோ தெரியவில்லையே. என்னுடைய உள்ளமாகப்பட்டது உடனுக்குடன் துடிக்கின்றதே. உள்ளம் துடித்தால் உடன்பிறப்புகளுக்கு ஆபத்து வறுமை என்னும் உண்மைகள் கூறுவார்களே. இறைவா, நான் என்ன செய்வேன்? இப்பாசமல்ல அரக்கானின் நல்ல தங்கத்தையும் தம்பியையும் அத்தான் வீரபகு சாமுகரையும் அனைவரையும் விட்டுவிட்டு நான் ஒருவராக இந்த பாவியை பின்பற்றி அனாதவர் வந்துவிட்டு இதை வடதேசமாகி வெள்ளாங்குளம் என்ன செய்வேன்? எனக்கு யார் இந்த தண்டனை? இறைவா, நான் யாருக்கு என்ன செய்தேன்? எவருக்கு எந்த தீங்கு செய்யாது இந்த ஆண்டவனுக்கு இப்படிப்பட்ட சோதனையா? இறைவா, கூலி குறைத்தேனா? குறை நான் இட்டேனா? கோயிலை இடித்தேனா? குருவுக்கு துரோகம் நான் செய்தேனா? பிச்சைக்கு வந்தவரை பின்போய் என்று சொன்னேனா? பிள்ளை பால் கேட்டவருக்கு தண்ணீர் பால் வார்த்தேனா? ஆண்டி அடித்தேனா? அவமோசம் செய்தேனா? யாருக்குமே எந்த தீங்கும் செய்யாது இந்த ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட சோதனை. ஒரு இயல்பு கூட தீங்கு செய்யாது எந்தனுக்கு இப்படிப்பட்ட சோதனையா? சரி, வானத்து கீழ் இந்த மலை கெஞ்சி வாழ்வதுண்டா? வறுமதி கொண்டால் படுமதி பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இப்போது அன்னவனிடத்தில் நான் இல்லை என்று மறுத்துவிட்டால் என்னுடைய கவுண்டர் குலத்துக்கே களங்கம் வந்துவிடும். வெள்ளாள வம்சத்திற்கே விண்ணப்பம் ஏற்றுவிடும் அல்லவா? செய்கிறேன். இருந்தாலும் இப்போது இந்த ஆண்டவனுக்கு நான் சத்தியம் செய்யும் போது இந்த கூட்டத்தில் இந்த நேரத்தில் அரசத்தை அழைக்கப் போகிறோம். இதோ இந்த பட்டாவாலை எடுத்து எந்த கரத்தினை கொடுத்து, பொன்னாட்டவா, உன்னிடத்தில் எந்த குறைபாடும் இல்லை. நீ நேர்மையானவன், உண்மையானவன், சத்தியம் தவறாதவன், தர்மத்தில் நிலைநாட்டக்கூடியவன் நீ என்று இந்த மத்தியிலே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அருள்காட்சி உண்டாகி இந்த பட்டாவாலை எடுத்து ஆண்டவர் கரத்தினை கொடுத்து வழி அனுப்ப வேண்டும். அப்படியே கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்காருங்க. சாக்கடைக்கிறோம். தூக்கிட்டு இருக்கு. அப்படியே எலி போடுங்க பக்கத்துல. அப்படியே எலி போடுங்க. என்ன உட்காருங்க பக்கத்துல. அப்படியே எலி போடுங்க. அனைவரும் எந்திரிச்சு உட்காருங்க. அண்ணாடி வந்து இந்த பட்டாவாலை எடுத்து இந்த ஆண்டவர் கையிலே கொடுத்து வழி அனுப்ப வேண்டும். இப்போது ஆண்களும் பெண்களுக்கும்
அருள் சக்தி உண்டாகினால் யாரும் பிடிக்க வேண்டாம். இந்த பட்டவலை எடுத்து தருமாறு கேட்டுக்கொண்டு அழைக்கிறோம் அருள்காட்சி. அம்மா தாயே, தாமரைக்கு மகனாக நான் பிறந்து குன்னுடையார் கவுனருக்கு நான் மகனாக பிறந்து என்மேல் குறை வந்து நேர்ந்ததை போல இந்த செம்பகல தட்டான் என்னை வீணாக பழி சுமத்தி இது வெள்ளங்குளம் சத்தியம் அளித்து வந்து விட்டான். ஆனால் அந்த 33 கோடி தேவர்கள் 40 சிவத்தவன் ஆதி சிவன் மாயவனும் அந்த வீரமலை காரகத்திலே குடிகொண்டுள்ள அருக்காடி நல்லதங்கை அந்த ஆதிபதியா காடியவன் பொன்னாண்டவர் சின்னாண்டவர் அனைத்து தேவர்கள் ஒன்று கூடி இந்த ஆலயத்தில் அமர்ந்து காட்சி கொடுக்கும் பகவதி தாய் நீதி இருந்து இந்த ஊரும் அந்த காக்கக்கூடிய தெய்வம் அனைத்தும் உண்மை இருந்தால் இப்போது நாங்கள் அழைக்கும் அருள்காட்சிக்கு அருள் உண்டாகி உன் திருவிழா காட்ட வேண்டும். அம்மா பகவதி தாயே, அம்மா வர வேண்டும், வர வேண்டும். நாகமலை நாகமலை நாகவக்கம் வீரமலை நாகமலை நாகமலை நாகவக்கம் வீரமலை நாகமலை நாகவக்கம் வீரமலை நாகமலை நாகமலை நாகவக்கம் வீரமலை வீரமலை அவர் கொண்ட பெரிய கவாம் பொறுமை கொடுங்க. நீங்களே வாங்க, பக்கத்துல வாங்க, நீங்களும் தொட்டு கொடுங்க. வாங்கம்மா, தொட்டு கொடுங்க. பொறுமை சாமி. அமைதி போய் அப்படியே உட்காந்துருக்குங்க. ஹலோ, இப்ப பொன்னாண்டவர் சத்தியம் செய்ய போவதால் உங்கள் வீட்டு பிள்ளை, அதாவது ஆணை கொண்ட தண்ணீரிலே சத்தியம் செய்ய போவதால் தாங்களால் அதாவது துண்ணூர் வச்சுட்டு போங்க. காணிக்கை கொடுத்துட்டு துண்ணூர் வச்சுட்டு போங்க. அதாவது உங்கள் வீட்டில் எந்த ஒரு கல்யாணம் தடப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு பிள்ளை குட்டி தடப்பட்டிருந்த புத்திர பாக்கியம் தடப்பட்டிருந்தாலும் சரி, பில்லி சூனியம் ஏவல் எந்த ஒரு இடைஞ்சலாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் பொன்னார் கிணத்துல காணிக்கை கொடுத்து விபூதி பெற்று சென்றால் அனைத்து கஷ்டமும் நீங்கும் என்பது ஐதீகம். ஆனால் துண்ணூறு வாங்கிட்டு போங்க. உங்கள்கிட்ட காணிக்கை இருந்தாலும் சரி, இல்லாட்டி சரி, துண்ணூறு வாங்கிட்டு போங்க. அதாவது பொன்னகசார் கதையிலே இடையிலே அன்பளிப்பை கொடுத்தால் கதை காண முடியாது, ஒரு இடைஞ்சலாகும் என்று சொல்லி இந்த நேரத்தில் பொன்னருக்கு காணிக்கை கொடுக்கக்கூடிய எத்தனை ஊர்கள் இருக்கின்றது. அதே போல் இந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக உங்களால் ஈண்ட காணிக்கை கொடுத்து இந்த ஆண்டவருக்கு நல்ல வாக்குகளை சொல்லி ஆண்டவர் கரத்திலே காணிக்கை கொடுத்து வாக்குகளை பெற்று சென்றால் நிச்சயமாக நிறைவேறும். காணிக்கை கொடுக்கிறதுனால கொடுத்து அனுப்பலாம். இருந்தாலும் எங்கள் தாய் தந்தமை தாமரைக்கும் குண்டிய கவுண்டருக்கும் 5 பிறந்த பிறகு, எங்கள் தாய் தந்தை இருந்த பிறகு, நானும் தம்பி கோமல்ல சென்னையார் அத்தான் வீரபாகு சாம்பகன் அருக்காணி தங்க அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக எப்படியெல்லாம் இந்த எளிமநாட்டு கோட்டையிலே வாழ்ந்து வருகிறோம் என்றால்
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக அன்புக்குரிய தங்களை இனத்தை சார்ந்த அன்பு சகோதரி நல்லம்மாள் அவர்கள் இந்த ஆண்டவருக்காக காணிக்க வழங்கியுள்ளார். பூங்கோதை குடும்பத்தின் சார்பாக இந்த பெரியாண்டவருக்காக பணிக்காணிக்கையாக வழங்கியுள்ளார். ஜெயக்குமார் குடும்பத்தின் சார்பாக இந்த ஆண்டவருக்கு காணிக்க வாரி வழங்கியுள்ளார். காணிக்க வழங்கி அன்புள்ளத்திற்கு ஆண்டவன் அருள் பெற்று ஆதி சக்தி சிவன் அருள் பெற்று பொன்னாண்டவர் புகழோடு அருக்காணி நல்ல தங்கத்தின் ஆதரவோடு அநேக நாட்களாக வாழ்வினை வாழ்த்துகிறோம். பெரியம்மாள் குடும்பத்தின் சார்பாக இந்த பொறுமையாத்த பொன்னாண்டவருக்காக 20 செல்வத்தை காணிக்க வழங்கியுள்ளார். அன்னவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக பட்டி பெருகி பால் போட வங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். பள்ளியம்மாள் குடும்பத்தின் சார்பாக இந்த ஆண்டவருக்காக 20 செல்வத்தை வழங்கியுள்ளார். அன்னவருக்கு அருக்காணி நல்லதங்கத்தின் ஆதரவு பெற்று இந்த ஆலயத்தில் அமர்ந்து பகவதி அம்மன் நீதி பெற்றவர் பல்லாண்டு காலம் பட்டி பெருகி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். செல்வராணி குடும்பத்தின் சார்பாக காணிக்க வழங்கியுள்ளார். அன்னவருக்கு பகவதி அம்மன் கோவில் கோபுரம் எவ்வளவு வண்ணமாக அவர் குடி வளர வேண்டும், கோத்திரம் வளர வேண்டும், கும்பத்தப்பால் குறையாமல் நீடூடி காலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். சாந்தி குடும்பத்தின் சார்பாக 20 செல்வத்தை வழங்கியுள்ளார். அன்னவன் 100 ஆண்டு காலமாக நோய்நொடி இல்லாமல் வாழையடி வாழையாக இந்த வையகத்தில் பேருமுகளோடு வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். பச்சையம்மாள் குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாண்டவருக்காக காணிக்க வழங்கியுள்ளார். அன்னவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வணக்கம். காளிமுத்து குடும்பத்தின் சார்பாக இந்த பெரியாண்டவருக்காக காணிக்க வழங்கியுள்ளார். அன்னவர் 100 ஆண்டு காலமாக நோய் நொடி இல்லாமல் வாழையடி வாழையாக இந்த வையகத்தில் பேரும் புகழோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நாச்சம்மா குடும்பத்தின் சார்பாக காணிக்க வழங்கியுள்ளார். அன்னவர் பட்டி பெருகி பால் பாட போக்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். பள்ளியம்மாள் குடும்பத்தின் சார்பாக காணிக்க வழங்கியுள்ளார். அன்னவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் வாழ்த்துகிறோம். ஆதிரன் குடும்பத்தின் சார்பாக இந்த ஆண்டவருக்காக காணிக்க வழங்கியுள்ளார். அன்னவருக்கு 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் பகவதி அம்மன் அருளால் பாலாறு செல்வாக வாழ வேண்டும். சதீஷ் குடும்பத்தின் சார்பாக காணிக்க வழங்கியுள்ளார்.
அன்னவருக்கு பட்டி பெருகி பால் பட வாங்கி பாலாறு செல்வமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். சரவணன் குடும்பத்தின் சார்பாக காணிக்க வழங்கியுள்ளார். அன்னவர் 100 ஆண்டு காலமாக நோய் நொடி இல்லாமல் இந்த மூலத்தில் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வசந்தா குடும்பத்தின் சார்பாக இந்த பெரியாண்டவருக்காக காணிக்க வழங்கியுள்ளார். அன்னவர் எந்த எண்ணத்தோடு காணை கொடுத்தாலும் என்னமாகப்பட்டது தெய்வத்தினால் நிறைவேற வேண்டும் என்று வாழ்த்து வணங்குகிறோம். அண்ணா இப்படி டீ உண்டாகணும் மேடைக்கு. முருகப்பெருமான் குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாண்டவருக்காக காணிக்க வழங்கியுள்ளார். சுரேஷ் குடும்பத்தின் சார்பாக இந்த ஆண்டவருக்காக காணிக்க வாரி வழங்கியுள்ளார். முருகேஷ் குடும்பத்தின் சார்பாக இந்த பெரியாண்டவருக்காக படிகாணிக்காக வாரி வழங்கியுள்ளார். பட்டி பெருகி பால் பாட வாங்கி பாலார செல்வமாக வாழ வேண்டும் வளம் வாழ்த்துகிறோம். சரவணன் குடும்பத்தின் சார்பாக இந்த பெரியாண்டவருக்காக பாதகாணிக்கு படிகாணிக்காக வாரி வழங்கி கௌரவம் உற்சாகப்படுத்திக்கின்றார். அன்னவருக்கு பொன்னாண்டவர் புகழோடு அருக்காணி நல்ல தங்கத்தின் ஆதரவு பெற்று நீடூடி காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். கந்தசாமி குடும்பத்தின் சார்பாக காணிக்க வழங்கியுள்ளார். நடராஜன் குடும்பத்தின் சார்பாக இந்த ஆண்டவருக்காக பாத காணிக்கையாக படிகாணிக்கையாக வழங்கியுள்ளார். அன்னவருக்கு பாலாறு செல்வமாக பகவதி அம்மன் அருளால் பட்டி பெருகி பால் படம் வாங்கி வாழ வேண்டும் படம் என்று வாழ்த்துகிறோம். காளியம்மாள் குடும்பத்தின் சார்பாக இந்த ஆண்டவருக்காக காணிக்க வழங்கியுள்ளார். ஆண்டவருக்கு வீரமலை காரகத்தில் குடிகொண்டுள்ள பொன்னாண்டவர் சின்னாண்டவர் அருக்காணி தங்க அத்தமிழை வீரபாக சாமகனும் அந்தரகாத்த மகாமணி சத்தியேடு கண்ணு தெய்வம் ஆதி வலிய காளியம்மன் நமது பகவதி தாய் அருள்வெட்டார் பாலார் செல்வமாக வாழ வேண்டும் வாழ்த்துகிறோம். சின்னசாமி பாஸ்கர் குடும்பத்தின் சார்பாக இந்த ஆண்டவருக்காக காணிக்க வழங்கியுள்ளார். அன்னவர் 100 ஆண்டு காலமாக நோய் நொடி இல்லாமல் வாழையடி வாழையாக இந்த வையகத்தில் வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்துகிறோம். பாலாஜி குடும்பத்தின் சார்பாக இந்த பெரியாண்டவருக்காக காணிக்க வழங்கியுள்ளார். அன்னவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழையடி வாழையாக வையகத்தில் பேரும் புகழோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வழங்குகிறோம். வணக்கம் வணக்கம் பல. பெரியசாமி நகல்சாமி குடும்பத்தின் சார்பாக இந்த பொறுமையுள்ள பொன்னாடுவதற்காக 300 ரூபாயை பாத காணிக்கையாக வாரி வழங்கியுள்ளார். அன்னவர் எந்த எண்ணங்களும் இந்த காணி கொடுத்தாலும் எண்ணமாகப்பட்டது நமது ஆலயத்தில் அமர்ந்து காட்சி கொடுக்கும் அருள் கொண்ட வேப்பலக்காரி பகவதி தாய் அருள் பெற்று பாலாறு செல்வமாக வாழ்ந்து அவர் செய்யக்கூடிய தொழில் எல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வடிவேல் குடும்பத்தின் சார்பாக காணிக்க வழங்கியுள்ளார். அன்னவர் 100 ஆண்டு காலமாக நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். பாலுசாமி குடும்பத்தின் சார்பாக காணிக்க வழங்கியுள்ளார். அன்னவர் 10 ஆண்டு காலமாக வாழ வேண்டும் வளம் என வாழ்த்துகிறோம். இருந்தாலும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து காட்சி கொடுக்கும் அருள் கொண்ட வேப்பலக்கார விளையாடு மந்திரி மகாசக்தி பகவதி அம்மனுக்காக, அதாவது நமது உள்ளூரை சேர்ந்த அன்புக்குரிய பாசக்குரிய அன்பு சகோதர குடும்பத்தார் லட்சுமி சின்னசாமி சாந்தி பாஸ்கர் கார்த்திக் ராமலிங்கம் ஆர்த்தி தானியா தணிகை வேலன் கதிர்வேல் சுஜித் மோனிகா கோபிநாத் சரண்யா மிதுன் கிருத்திக் கார்த்திக் ஐஸ்வர்யா அத்வின் பிரதீப் பிரியங்க ஆகிய அன்பு நெஞ்சங்கள் அனைவரும் இந்த அம்மனுக்காக இந்த நமது கவுண்டர்குல வீர வரலாற்று கதையும் ஆகிய போர் வேண்ட பொன்னசக நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் சற்று ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் குடும்பத்தில் ஏதோ ஒரு சில குறைகள் இந்த காரணத்தால் அந்த குறை நீங்கி நிறையாக வேண்டும் என்று சொல்லி நமது தாயின் அம்மனுடைய பகவதி அம்மனுடைய சன்னதியிலே வந்து பிரார்த்தனையிட்டு இந்த அம்மன் அருளால் அந்த பிரார்த்தனை கோரிக்கை நிறைவேறிவிட்ட காரணத்தால் இன்றைய தினம் உயர்ந்த உள்ளத்தோடு நிறைந்த மனதோடு இந்த பகவதி தாய்க்கு இந்த பொன்னரசகர பொன்காவி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் குடும்பத்தாருக்கு இன்றிலிருந்து எள்ளுக்காம் உள்ளு முடியாமல் ஆனது போல் வேறுண்டு அருகது போல் தலை தோங்கி
படி போல் அதாவது மலை போல் வந்தாலும் படி போல் நீங்கி அவர் ஆண் போன பக்கம் அறுது வெட்டி வாழ்ந்து வெண் போன பக்கம் பெத்து பெருகி அவர் மாமனும் மைத்துனரும் மலை போல் வாழ்ந்து அண்ணனும் தம்பி அதிபதியாக வாழ்ந்து இந்த பகவதி அம்மன் அருளால் அவர் பாராறு செல்வமாக வாழ வேண்டும் வளர வேண்டும். அவரை செய்யக்கூடிய தொழில் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும். இந்த பகவதி அம்மன் கோவில் கோபுரம் எவ்வளமாக வளர்ந்து காட்சியளிக்கிறது அம்மனமாக அண்ணனுடைய குடும்பத்திலே கும்பத்தை போல் குறையாமல் ஈடுபடி காலமாக அனைவரும் வாழையடை வாழாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து வந்தனம் செய்து தாயை வணங்கிக்கிட்டு எங்களது கதைக்கு செல்கிறோம். நன்றி நன்றி நன்றி. செம்பகலம், உனக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டுமானால் இதோ ஆண் முதலை பெண் முதலை அடை கிடந்து வாழக்கூடிய இந்த பாலும் குமரி நான் சத்தியதற்காக பொறுமை என்ற பொன்னாடவன் மனம் துடித்து விட்டேன். என் சத்தியத்தை நன்றாக பார்த்து நிறைகுறை சொல்ல வேண்டும். செய்வோம். மனமுருகி பொன்னர் தண்ணீரில் சத்தியா செய்ய Thank you.
எதுக்கு? மேநாட்டுக்கே ராஜாப்பா. மேல்நாட்டுக்கே ராஜாவா? அந்த மாதிரி கட்டை வெட்டாங்க. முடிவு பண்ணிட்டியான? கட்டை யாருக்கு? யாருக்கு? உனக்குதே. ஓ பெட்டிக்கார. நம்ம கட்டையில தேவையில்லை. இந்த சைக்கிள் டயர் இருந்தா போதும். அது போதும், அதே மிச்சா இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா வீட்டில் சின்னஞ்சேரி குழந்தை பால் குடித்து வந்து அண்ணவரை அழைத்து விட்டு அதிகமாக மேலாடு செல்ல வேண்டும். சரி சாப்பிடுறாடோ. ஏய் அதான் சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட்டே இல்லை. கூப்பிடுறதுக்கு சத்தமா கூப்பிடு. ஏய் வேகமா கூப்பிடியா? ஆமா இன்னொருக்கா கூப்பிடு, வேகமா சத்தமா இழுத்து கூப்பிடு. ஏய் வேகமா கூப்பிடியா இழுத்து? ஆமா கடைசி முறையாக செம்புகளாம் சத்தியம் செய்து விட்டீர்களா? நான் உனக்கு கொடுத்த வாக்கிய பிரகாரம் சத்தியத்தை வெற்றிகரமாக முடித்து விட்டேன். நான் ஆகையால் என் சத்தியத்தை நன்றாக பார்த்து விட்டாய் அல்லவா? செய்திருக்கலாம் மன்னா. தாங்கள் காலால சொல்றவளை இந்த கம்மாளன் சலாய் கண்டது மன்னா. அந்த ஆளை விஷயத்தில் கட்டி வைத்து இந்த புறவை அங்கு ஓடிவிட்டார். புறவேற்றவர் சத்தியத்தை பார்க்கவில்லை என்ன பார்க்கவில்லை? என்ன என் சத்தியத்தை பார்க்கவில்லை என்று சொன்னால் ஏன் பார்க்கவில்லை, எதற்காக பார்க்கவில்லை, என்ன காரணங்கள் என்று கேட்கும் போது, ஆண்டவரே உங்கள் அசுவமாகப்பட்டு அவிழ்ந்து கொண்டு வெகு தூரம் சென்று விட்ட காரணத்தால் அதை வேட்டைக்கு கொண்டு வந்து கட்டி இப்போதான் தலை நிமிர்ந்தேன். ஆகையால் உன் சத்தியத்தை பார்க்க வேண்டும் இருக்கின்றாய். நயவஞ்சகனி, அப்படியானால் மீண்டும் நான் என்னதான் செய்வேன் சொல்லுங்கள், அதையும் செய்திருக்கிறேன். தன்னை எதிர்த்து வர வேண்டும். சொன்ன சொல் தவறாமல் மூன்றாம் சத்தியமாக இந்த தெய்வத்தின் சாட்சியாக கடைசி மரங்கள் என்ன ஆண்டவா, அதாவது இந்த வெள்ளகுளத்து கரையில இருக்கக்கூடிய 16 மதுக்களை 15 மது அழைத்து விட வேண்டும். ஒரே ஒரு மது மட்டும் திறந்துவிட்டு அதுல வருகிற எகுத்த தண்ணீரில் சத்தியம் நதி வெளியிலே வந்தால் நான் என்னுடைய மரக்காலனை ஏற்றுக்கொள்ள தெரிவிக்கின்றாய். சண்டாளனி, சதிகாரணி, ஆச்சரியமான வார்த்தை மீண்டும் சொல்லிவிட்டாய். சரி, அப்படி நான் மீண்டும் நான் செய்து வருகிறேன். ஆனால் நீ இப்போது நான் அசுவத்தை பார்க்கவே வேண்டாம், என் சத்தியத்தை மட்டும் நன்றாக பார்க்க வேண்டும். மீண்டும் ஏதாவது இடையூறு கொடுத்தால் எந்தனுக்கு கோபமாகி பட்ட மாலால் உன்னை வீசி கொள்ள வந்தவனை ஜாக்கிரதையாக இருப்பாய். இவ்வளவு நேரமா எல்லாரும் உட்கார்ந்து இருந்தீங்க. இதுக்கு மேல உங்களால உட்கார முடிஞ்சா உட்காருங்க, உட்கார முடியாது வச்சுக்க பத்து பொங்கல் உள்ள வாங்க. தலையுறு காலி படைகள் தம்பி என்ன பண்ண? இப்ப என்ன பண்ண? சின்ன பிள்ளைங்களுக்கு கிழக்கில பாடுற மாதிரி தெரிஞ்சு கட்டி சுட்டினியா? என்னை மாதிரி யாரு கத்தி சுத்த முடியும் தெரியுமா? எப்படி? அப்புறம் சொல்றேன் பாருங்க. நாங்க யாரு? யாரு? காளி மன்னன். நீ காளி மன்னன். ஓஹோ, சுத்தி காட்டுமா? இப்ப எங்க வந்திருக்கீங்க? எங்க வந்திருக்கா? வையமலை சந்தையில் இருக்கா. சரி. நெல்லி வளநாடு கோட்டைக்கு போறதுக்கு வழி தெரியாம இருக்கேன். சரி. ஆமா, நெல்லி வளநாடு கோட்டைக்கு போயிட்டு அதை இடிச்சு. சரி, கோட்டையை இடிச்சுட்டு கங்கால் இருக்குல்ல? ஆமா. முன்னூறு எல்லாத்தையும் கரு வறுத்துட்டு. சரி, கங்கால நான் கட்டிக்கினேன். இன்றைக்கு முகரை காமி கட்டுவேன். நான் கட்டிக்கினேன். சரி. ஆமா, நம்ம படம் எவ்வளவு படம்? எங்க நம்ம படையில தூங்குமா இருக்குது. ஓ, தூங்குற படையில உங்க படம்? ஆமா. பாக்குற படையில? பாக்குற படையில யார் படம் தெரியுமா? யார் படம்? அது எங்க படம். ஏய், அது பொன்னாண்ட ஒரு படம். சரி சரி சரி, யாரு வந்தாலும் சரி. சரி. ஆமா, வழி கேட்டு மலைநாட்டு கோட்டைக்கு போகணும். ஆமா, ஓரமா உட்காரு. சரி. Thank you.
வேண்டும் தெரிந்து சென்றார். இப்பொழுது மேற்கு முகமாக ஏறிட்டு வரும் பொழுது செம்மல் மொழிவரக்கு கூட்டமாக கும்பல் கும்பலாக கூடிக்கொண்டு வருகிறது. யாரிட்டு மறுக்க வேண்டும்? இதை பார்த்து இருக்கின்றேன். நாடுகள் கடந்த நாடுகள் கடந்த போது சோதனை செய்வாம் என்று சூரிய மலைகள் அடி சுருகத்தி கம்பு கொண்டு சாடிய வையமாலை சேனமுன் இருக்கின்றன. தாங்கள் எல்லாரும் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? எதற்காக இந்த வையமலை சந்தையில் கூட்டமாக கும்பலாக கூடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? தாங்கள் யார்? கத்தி சுத்த அந்த மாதிரி எங்க மேலாட்டு காளி வண்டி. என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. என்னுடைய வேதம் தெரிந்த பிரகாரம் மேலாட்டு காளிவிட மன்னர்களும் பட்டூர் கோட்டை மீது படையெடுத்து வந்துட்டார்கள். ஐயா நாட்டார்களே, எதற்காக தாங்கள் இந்த வையமலை சந்தைக்கு வந்தீர்கள்? எங்க நெல்லி வல்லாடு கோட்டைக்கு போறதுக்கு வழி தெரியல. எதற்காக செல்ல வேண்டும்? அந்த கோட்டை இருக்கு அப்படியாக சங்கர் எல்லாம் கருவாடு நெல்லிவலாடு கோட்டைக்கு தங்காளே நெல்லிவலாடு கோட்டைக்கு செல்வதற்கு வழி தெரியவில்லை. எதற்காக தாங்கள் செல்ல வேண்டும்? எங்க அவங்க பொண்ணு கருவாடுத்துட்டு தங்காடு இருக்குல்ல, தங்கால நான் கட்டிக்கினேன். சரி சரி, என் தம்பிக்காரன் வச்சுக்கணும். அதுக்குதான் நான் வழி தெரிஞ்சுங்க. வழி தெரியல. ஆமா சரி சரி. இவ்வளவு விவரமா பேசுறியே, நான் யாருன்னு தெரியுமா? யாரு சொல்லுங்க. தெரியுதா இல்லையா? பாத்திருக்கியா? உங்களை பார்த்தா கொடுமுடியில பரிகாரம் செய்யற மாதிரி இருக்கு. யாருங்க? இதை தெரிவிக்கின்றேன். சொல்லுங்க. ஆனாடையா கோணாடையா கோணாடையா நாடா அழக ஒரு வரடையா கோணாடையா கோணாடை கோணாடையா கோணாடையா நாடா அருமணி வரடையா வரடையா நாடா ஒரே வரடில அடில நாடா ஒரே கவசையோ விராவாகி புத்தல நாட்டிலே நாட்டிலே நாடா ஒரே கவசையோ விராவாகி
நாடு சரி. எல்லோருடைய கோட்டையில் ஒன்ன சங்கர் அனைவருக்கும் அறிவுகளை பார்க்கக்கூடியவன் என்னுடைய வேறுபாக சமூகலையா நீங்க தான் வீரபாகா. உங்களையே தேடி இருந்தீங்க. நீங்க தான் வீரபாகா. எதற்காக என்ன தேடினீங்க? ஏங்க உங்களை தேடி இருந்தேன். எதற்காக? நீங்க வழி சொல்லுவீங்க தெரியும். வழி சொல்லுவாங்க. எப்படி நான் தன்னை போல வழி சொல்லுவேன்? சொல்லுவீங்க. உங்க முகரை பார்க்கணும், முகரை கட்டி பார்க்கும்போது தெரியுதுங்க. நான் எதற்காக இந்த வையமலை சந்தைக்கு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? என்னுடைய முகம் எப்படி வாட்டமாக இருக்கு தெரியுமா? என்னுடைய சின்னானவர் கோரிக்கை கொள்ள வைக்காத காரணத்தினால் என்னுடைய சின்னானவர் குதிரை அடிக்கக்கூடிய சவர்கள் அடியர் என்று அடித்து விட்டார். அதற்கு போய் இந்த வையமலை சந்தைக்கு ஓடி வந்துட்டேன் சுவாமி. இந்த பீத்த பையில குதிரைக்கு வச்சது கொல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அடிக்க வேண்டாம், கொஞ்சம் வாங்கலாம். என்னுடைய சின்னானவர் எப்படி அடித்தார் தெரியுமா? எப்படி அடிச்சார்? இவ்வளவு வாய் பேசுறியே பீத்த பையன் அத குதிரைக்கு வச்சு போய் அடிச்சு சாப்பிட்டுருக்கீங்களே. அடிக்க வேண்டாம் பண்ணுவாங்க. அதான் நெஞ்சல்ல அடிச்சு போய் கிடக்குங்க. ஐயோ வீண் போய் தடுத்தளிப்பா இருக்குங்க. நெருப்புடா நெருப்புடா. புடுங்கட பேசாம காட்டா. அம்மா ஐயா சாமி எங்கட பட்டாசு வெடிச்ச மாதிரி. ஐயோ என்னுடைய சின்னானவர் இப்படி எல்லாம் அடித்தேன். எப்படிங்க சொல்றேன்னு சொல்றேன். நெருப்புடா நெருப்புடா. ஆமா ஊர்ல பேசாம இருக்க வாயை கட்டுறாங்கடா. போதுங்க. நீங்க கொடுக்குற 350 ரூபா இருக்கு. அடி வாங்குறதே மிச்சம். போங்க அப்படியே பஸ் ஓட பஸ் எடுக்க 4 மணிக்கு ஐயா சாமி நாட்டார்களே இது யா குண்டி வாடகை எடுத்துட்டு வந்தேன். வாடகை இங்க பேசாதீங்க. என்னுடைய சின்னானவர் இப்படி எல்லாம் அடித்தார். ஐயா சாமி யா குண்டி வா. ஏய் மைக் இங்க வாடா. சொல்லுங்க. என்னுடைய சின்னானவர் இப்படியெல்லாம் அழைத்தார் ஐயா. அதற்கு பயந்து அந்த வையமலை சந்தைக்கு ஓடி வந்துட்டு. ஓஹோ இப்படி அடிச்சா அந்த அரண்மனை யாரு? ஆமாமாங்க 4 அடி அடிச்சா அதே ரத்தம் வந்துருச்சு. அப்படியாகட்டும். தாங்களுடைய கூட்டத்தில் நான் சேருகின்றேன். எனக்கு ஒரு படி சாதம் கொடுத்தான். சரிங்க. ஐயோ சாப்பாடா அவ்வளவு இருக்குங்க. சாப்பிட்டுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்படியாகட்டும். 3 நேரம் சாப்பாடு. சரி அப்படியாகட்டும். நெல்லூர் கொடைக்கு செல்வதாக இருந்தால் தாங்களுடைய நாட்டில் இருந்து வரும்பொழுது சரி தாங்களுடைய குங்கும தலையை வணங்காமல் வைத்திருக்கின்றீர்கள். ஆமா வடமுகமாக திரும்பி சரி குப்பரப்படுத்து தாங்களுடைய குங்கும தலையை வணங்க வேண்டும். குப்பருக்குதான் படுக்கணும், மல்லாக்கு இப்படி படுக்கலாமாங்க. சரிங்க சரி அப்படியாகட்டும். தாங்களுடைய குங்கும தலையை நடத்தி சரி வடமுகமாக திரும்பி படுங்க. சரிங்க. இது ஆயுதம் கீழே வச்சிடவா? சரிங்க. தாய் பொத்தமாவத்தில் ஒரு சில வாசிக்க உண்மையாக இருந்தால் அன்னவரை கால்களை மக்கள் வளர்க்க வேண்டும். தாய் மொழி மக்கள் அனைவரி எனக்கு பக்கத்துறையாக இருக்க வேண்டும். தாயே கண்ணில் அல்ல பெரிய என்ன ஆச்சு? சரி ஆனதாச்சு. உங்க குங்கும பாயை நினைச்சு உங்க செங்குருத்த மண் எடுத்து பொட்டு கொட்டிக்க.
ஒட்டப்பா ஐயோ சொப்பாடி ஒட்டிக்கிச்சா வந்துருச்சுங்க ஏங்க பாத்தியா காதே காட்டுட்டு போயிட்டான் அவன் எங்க இருக்கிறான் அவன் எங்க இருக்கிறான் இதோ அண்ணாவுடைய காதுகளை மக்கள் வார்த்தை கச்சப்பையில் போட்டுவிட்டு என்னுடைய சின்னாடத்தில் தெரிவிக்க வேண்டும். இதை தெரிவிக்கின்றேன். சாமி சின்ன கொங்கு இருந்தவரை கொடாடி 34 56 நாட்டாளர்களை பட்டோர் கோட்டை மீது படையெடுத்து வந்துட்டார்கள். அது சீக்கிரமாக வாருங்கள் ஆண்டவா வாருங்கள். அப்படியா கிட்டும் அசமேலேறினானே வையமன் அருகாமையில் கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாக கூடிவிட்டார்களா ஆகையால் வையமனாகிய சாம்பகன் சென்று சரி தாங்கள் ஈட்டவரை காதுகளுக்கு மூக்கெல்லாம் மறுத்து சிக்கப்பையில் போட்டு தாங்களுக்காக பாதிப்படை ஒதுக்கி வந்திருக்கிறது வாருங்கள் சின்னவா மேலாடு போக உத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார் சரி ஆகையால் மேலாடு படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறேன் ஏன் தடுக்க வேண்டும் கொங்கி வந்தாக கோடாடு 56 நாட்டார்கள் பட்டூர் கோட்டை வந்து படையெடுத்து வந்து விட்டார்களா அந்தவர்கள் பலிக்கு பலி கொலைக்கு கொலை வெட்டி அதான் இருக்கணுமா நம்ம தமனம் அந்த வேண்டுமென்ற சண்டை கேட்டார் அந்த வீடு விட்டு போகவிட்டார் கோட்டைக்கு பெரும் வேலுவன் நின்று விடும் வைக்கிறான் நின்று விடும் காடுபடி கட்டுரை பயப்படாமல் ஹலோ ஹலோ நல்ல நல்ல எல்லாத்தையும் நல்ல இதையும் நல்ல அப்படியே இருக்காங்க ஹலோ ஹலோ நல்ல தம்பி ஹலோ 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 அந்த ஆனர் தெரிஞ்ச விதை கொஞ்சம் திருப்பி சொன்ன திருப்பிட்டியா ஹலோ 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 மைஸ்டா அந்த காலுபடி கட்டுரை தாங்களுக்கு கண்களெல்லாம் சவுந்து கொண்டிருக்கிற தவிர்க்கலையா வேண்டாம் மத்தவன நமது முத்தமிழ் அந்த கையறை நமது பட்டூர் கோட்டையை விட்டு போக தவறினா பத்தினி தங்க பார்த்துக் கொண்டிருந்தால் பல்வேறு அரணைக்கு பழையவதை வேண்டாம் நமது முத்தமிழ் தங்க
போவதில்லை. ஆகையால் என்னை தடுக்காதே. போய் வருகிற மைத்துரா, போய் வர வேண்டும். எத்தனை தெரிவித்தாலும் மின்பத்தக்களை பின்னைக்க மாட்டாட்டு பேசிக் கொண்டிருக்காள். அப்படித்தானே? உண்மை உண்மை. நான் எத்தனை சொன்னவர்கள் உண்மையாக அந்த கும்புருவத்தின் கோளாறு 32 நாட்டியார்களையும் என் கூட பிறந்த குமரனவரா அடுத்து குமித்து வர வேண்டும். ஆயிற்றா? அப்படி செல்வதாக இருந்தால் இருவருமே 10ஆம் நாளை மகடியாடி மேலே செல்ல வேண்டும். மேல ஏற்ற அப்புறம் ஏன் ஒரு கீழே இறக்கி இருவருமே பகடை விளையாட வேண்டும். பகடையில் வெட்டியார் தோல்வியார் என்று பார்க்க வேண்டும். உண்மை உண்மை. என்ன தெரிவிக்கிறா? நம்ம இருவரில் ஒருவராவது மேலோடு உத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்றா 10ஆம் நாள் பகடையாடு மேலே சென்று பகடையாட வேண்டும். நிச்சயமாக பகடையில வெற்றியடைந்தவன் மேலாடு உத்தத்துக்கு செல்ல வேண்டும். தோல் வழிந்தவர்களை யானைகட்டி சங்கிலியார் 60 ரூபாய் சங்கிலியிலே இருப்பத்தூரை கட்டுப்பட வேண்டும் என்று தெரிவிக்கிறார். நிச்சயமாகவே நம்ம ஆடும் பகடையிலே சரி சமமாக தெய்வமாக இருந்து சாட்சி சொல்வது யார்? அத்தான் இருவருமே பகடை விளையாண்டால் வெட்டியார் தோல்வியார் என்று பார்த்து சொல்வதற்கு யாரு கேட்கின்றாயா? நம்மளுடைய ஒத்தனி ஒரு சுழி வாசகி நாட்டு கல்யாண ஆறாளி மத்தளி அருக்கணி நல்லவங்கிய வரவழைத்து இருவருக்கு சாட்சியாக வைத்து இருவருமே 10ஆம் நாளை பகடையாடு மேடையில் பகடை விளையாட வேண்டும். நம்மளுடைய தங்க பார்த்து சொல்ல வேண்டும். ஓஹோ, நம்ம ஆடும் பகடையே என் 10ஆவத்தின் பழுது உத்தமி, உத்தமாவத்தின் ஒரு சொல் வாசகன், என் கூட பிறந்த குலமணி, அந்த தாமரை பற்றி எடுத்த தவமுத்து ரத்தனம், அந்த ரத்தினத்தை வைத்து பகடையாடுவோம். அது தெய்வமாக சமமாக இருந்து சாட்சி சொல்லட்டும் என்று தெரிவிக்கிறார். உண்மைதான் உண்மைதான். அழைத்து வருங்கள் தங்கைய பொழுது. அப்படி ஆகட்டும் மைத்துனா. அதாவது ஏன் அருக்காணி நல்லவங்க அந்த புறத்திலே நந்தவனத்திலே தன்னுடைய தோழிகளோட தூப்பந்து விளையாண்டு கொண்டிருக்கும். சரி, நான் அது சீக்கிரமாக நம்முடைய காவலாளியை விட்டு அது சீக்கிரமாக அழைத்து வருங்கள் தங்கைய பொழுது. என் 10ஆவத்தின் பழுதுபடுத்துமே உத்தமாவத்தின் ஒரு சொல்லு வாசகன் அருக்காணி நல்ல நகத்தை அண்ணன் சின்னன் அழைத்திருக்கிறான். அது சீக்கிரமாக சென்று அழைத்து வர வேண்டும். அப்படியாகட்டும். நடக்கட்டும் நடக்கட்டும். கலை
கோவில் பூசாரி ஐயா அவர்களே, இந்த பொன்னர் சங்கர் என்பது தெய்வீக நாடகத்தை இந்த அம்மனுக்காக காணிக்கையாக செலுத்திக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆனாடு கோனாடு அழகு பண்ணி வளநாடு வெள்ளை வளநாடு நீர் சோராத கோனாடு அந்த பொண்ணு விளையாட்டை ஆண்டு வந்த தந்தை குருடாக்கப்பட்டிருக்கும் தாயார் தாமரை வீரராட்சிக்கும் தாமரை வீரராட்சி பெற்றெடுத்த உத்தமத்தில் ஒரு சில வச்சு அரைக்காணி நல்லதங்காளுடைய பணிவான வணக்கம் வணக்கம் வணக்கம். நானும் என்னுடைய தோழமார்களும் பட்டோர் கட்டில் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் என்னுடைய சின்னண்ணன் அரண்மனை ஆசிரியர் விட்டது சீக்கிரமாக வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஏது காரணம் என்று தெரியவில்லை. அண்ணர் இருக்கிறிடம் செல்ல வேண்டும். அண்ணரை பார்த்து வணங்கிவிட்டு என்னை அழைத்த காரணம் ஏது காரணம் என்று நான் அறிய வேண்டும். இது அண்ணரை பார்த்து வணங்குகிறேன்.